Hello everyone, welcome to Guiding Star Online Tuition Center. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் 10th சோஷியல் சயின்ஸில் யூனிட் 1 பார்க்க போகிறோம். ஏற்கனவே சயின்ஸ் சாப்டர் 1 பார்த்துட்டோம். மேக்ஸில் அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.1 எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் ரெண்டையும் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சோஷியலில் யூனிட் 1 அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? சயின்ஸ் பொறுத்தளவுக்கு நான் நோட்ஸ் மாதிரி எழுதி உங்களுக்கு சொல்லிட்டேன். சோஷியலை பொறுத்த அளவுக்கு இது மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி தான். இதில் இம்பார்ட்டண்ட் எது அப்படின்ட்டு நம்மளால் எடுக்க முடியாது. பட் நம்ம எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதனால தான் சரி லைன் பை லைனே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு நோட்டும் பென்னும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாப்டர் நேம் போட்டு நீங்கள் அதுக்கான உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்டுன்னு படுதோ அதை வந்து நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹைலைட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் புக்லேயே வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. நான் எந்தெந்த லைன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன் அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சோஷியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட் என்னவா இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் 1 and its aftermath. அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் 1 அப்படின்னா வேர்ல்ட் வார் நமக்கு தெரியும், உலக போர் நடந்தது இல்லையா? வேர்ல்ட் வார் 1 வேர்ல்ட் வார் 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வேர்ல்ட் வார் 1 வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்ன ரீசனுக்காக ஸ்டார்ட் ஆச்சு, யார் யாருக்கெல்லாம் அந்த வேர்ல்ட் வார் நடந்துச்சு, எந்த கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடந்துச்சு, அது எப்படி முடிவுக்கு வந்துச்சு, அது மாதிரியான அவுட் பிரேக்கை வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் வார் 1க்கு அப்புறம் என்னென்னலாம் வந்து ரியாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றதையும் இந்த யூனிட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். "1914 is a turning point in world history. The political and social process that began in 1789 culminated in the First World War that broke out in that year and decisively shaped the course of the 20th century." அதாவது 1914 தான் வந்து இந்திய வரலாறுலேயே வந்து 1914ன்றது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரடக்ஷனில். 1789 இருந்தே வந்து நிறைய பொலிட்டிக்கல் சோஷியல் பார்ட்டிஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதுலேருந்து தான் வந்து நமக்கு அது வெளியில் வந்து அது கொண்டு வந்துடுச்சு. எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா கண்ட்ரிலையும் எப்படிலாம் வந்து பொலிட்டிக்கலாக நடந்துக்கிறாங்க அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்தினதே வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் மூலயமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Historians therefore call this as the long 19th century. முன்னோர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, லாங் 19th சென்ச்சுரின்னு சொல்லி இந்த வேர்ல்ட் வார் நடந்த டைமில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? This was the first industrial war that drew on the economic resources of the entire world and also affected large section of the civilian population. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் வார்னால் ஒரு தொழிற்சாலை, அதாவது தொழில்கள் மூலயமா நம்ம பண்ணுற தொழில்கள் மூலயமா வந்து நடந்த ஒரு வார் இது. அதுலேருந்து தான் நமக்கு இந்த வாரே ஸ்டார்ட் ஆச்சு. அதனால தான் இது ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய சிவிலியன் பாப்புலேஷன்ஸ்லாம் இது வந்து லார்ஜாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு இந்த வார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. The political map of the world was redrawn. இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, பொலிட்டிக்கல் மேப் அப்படின்றது வேர்ல்டோட பொலிட்டிக்கல் மேப்பை வந்து மறுபடியும் வந்து வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. 3 major empires lay shattered by the end of the war: Germany, ஆஸ்ட்ரியா ஹங்காரி அண்ட் த ஓட்டோமன்ஸ். இதில் மெயின் 3
எம்பையர்ஸ் 3 ராஜாங்கம் வந்து தனித்தனியா வந்து உடைக்கப்பட்டுருச்சு. எந்தெந்த 3 ராஜாங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்காரி அண்ட் ஓட்டமன்ஸ். The biggest outcome of the war was the Russian Revolution. இந்த வேர்ல்ட் வார் நடந்து அதோட பெரிய எஃபெக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யன் ரெவல்யூஷன்னா ரஷ்யன்ல ஏற்பட்ட புரட்சி. ரஷ்யால நிறைய புரட்சி ஏற்பட்டிருக்கு. அதுதான் வந்து இந்த வேர்ல்டு வாரோட பிக்கஸ்ட் அவுட்கம்னா அதோட பெரிய எஃபெக்ட் என்ன அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் தான். It was a unique event as well as the first revolution of its kind in world history. அதே மாதிரி இந்த வேர்ல்டு ஹிஸ்டரியிலே வந்து ஃபர்ஸ்ட் புரட்சியான நாடுமே வந்து ரஷ்யனா தான் இருந்திருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் countries try to bring about world peace through the League of Nations. அதே மாதிரி இந்த வாருக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து நமக்கு அமைதி வேணும், அமைதிக்கான ஒரு அசோசியேஷன் வேணும்னு சொல்லி லீக் ஆஃப் நேஷனை ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க. In this lesson, we discuss the First World War. So we discuss the circumstances leading to the outbreak of the First World War and its repercussions, including the Russian Revolution and the formation of an international peace organization, namely the League of Nations. So நம்ம இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம்? மெயினா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எதனால ஸ்டார்ட் ஆச்சு, யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்க போறோம். அதோட ரிசல்ட் என்னன்றதையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ரஷ்யன் ரெவல்யூஷன் பற்றியும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி லீக் ஆஃப் நேஷன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதையும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்ட்ரொடக்ஷனில் ஒன்றுமே கொடுக்கல. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து ஒரு ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் வாராக இருந்திருக்கு. அதே மாதிரி ஹிஸ்டோரியன்ஸ்லாம் அது லாங் 19th செஞ்சுரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இருந்து தான் வந்து லீக் ஆஃப் நேஷன் அப்படின்றத நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும்ட்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்து எஃபோர்ட் போட்டாங்க. இதில் தான் ரஷ்யன் ரெவல்யூஷனும் நடந்திருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் கூட அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கிராம்பிள் ஆஃப் காலனிஸ். ஸ்கிராம்பிள் ஆஃப் காலனிஸ் அப்படின்னா காலனிஸ் அப்படின்றது ஒரு தனித்தனியாக குரூப் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜெர்மன், இப்போ எக்ஸாம்பிள் சென்னை இருக்குது. சென்னைன்ற ஊரில் மதுரைக்காரங்க இருப்பாங்க, திருநெல்வேலிக்காரங்க இருப்பாங்க, திருச்சி, ஈரோடு, அந்த மாதிரி நிறைய அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் மிக்சடாக அங்கே இருப்பாங்க. இப்போது அந்த மிக்சடாக இருக்கிறவங்கள இப்போது மதுரைக்காரங்க மட்டும் ஒரு தனி குரூப்பாக வந்து இருந்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு காலனி. அதே மாதிரி ஈரோட்காரங்க மட்டும் ஒரு தனியாக குரூப்பாக இருந்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு காலனி. அந்த மாதிரி தனித்தனியாக வந்து காலனிஸ் இருந்துச்சு இல்லையா? அந்த காலனிஸோட போராட்டம் என்னவா இருந்துச்சு அப்படின்றது தான் இதை பார்க்க போகிறோம். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னா அதாவது எப்படி சொல்றது, கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா ஒரு தலைமை தாங்குற மாதிரி ஒரு கண்ட்ரிஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் எப்படிலாம் வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க அதுதான் பார்க்க போகிறோம். The aim of capitalistic industry was to produce more and more. The surplus wealth thus produced was used to build more factories, railways, steamships and other such undertakings. அதாவது இந்த நிறைய தலைமை வாய்ந்த நல்ல வெல்த்தியான ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அவங்களோட எய்ம் என்னவா இருந்துச்சு, இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய சப்ளை பண்ணணும், அதுக்கு எப்படிலாம் வந்து என்னென்ன தேவையோ அதை நம்ம நிறையா வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபேக்ட்ரிஸ், ரயில்வே, ஸ்டீம்ஷிப்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து
அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம வந்து ஆக்குபை பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அவங்க எய்மாக இருந்துச்சு. ரெவல்யூஷன் இன் த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் த லேட்டர் ஹாஃப் ஆஃப் 19th century facilitated the process of European expansion in Africa and other places. அதே மாதிரி வந்து புரட்சி ஏற்பட்ட ரெவல்யூஷன்னா புரட்சி, ஒரு மாற்றம், நத்திங் பட் மாற்றம், அவ்வளோதான். அந்த மாற்றம் வந்து எதுலன்னா கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வந்து 19th centuryக்கு அப்புறம், அதாவது ஹாஃப் ஆஃப் 19th centuryனா 19th centuryல பின் பாதி இருக்கு இல்லையா, அந்த டைம்ல தான் வந்து இதெல்லாமே ரெவல்யூஷன் ஆச்சு. அப்போதான் வந்து யூரோப்பியன் வந்து ஆப்பிரிக்காலையும் மற்ற பிளேஸ்லலாம் வந்து ஆக்குபை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து கேபிட்டலிசம் ப்ரொடியூஸ்ட் வந்து ஹியூஜ் கான்ட்ராஸ்ட். அதாவது முதலாளித்துவமா நம்ம தான் ஹெட்டு அப்படின்ற கண்ட்ரிஸ்லாம் சில பேர் சுற்றிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நமக்கு புதிய கான்ட்ராஸ்ட் உருவாக்குனாங்க. இந்த கான்ட்ராஸ்ட் வேறு, அது என்னென்ன கான்ட்ராஸ்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெல்த், slum and skyscraper, empire state and dependent exploited colony. அந்த கேபிட்டலிசம் என்ன கான்ட்ராஸ்ட் உருவாச்சு அப்படின்னா, கான்ட்ராஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஆப்போசிட்டா இருக்கிறது தான் கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாங்க. சேம் அப்படின்னா என்ன, ஒரே மாதிரி இருக்கிறது. கான்ட்ராஸ்ட்னா டிஃப்ரெண்டா இருக்கிறது. இந்த கேபிட்டலிசம் என்ன ஆச்சு அப்படின்னா டிஃப்ரெண்டான சூழ்நிலையை உருவாச்சு. எப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெல்த். ஒருத்தவங்க ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க, அதே ஊர்ல இன்னொருத்தவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. எதனால? இந்த கேபிட்டலிசம் மூலமா. அதே மாதிரி ஸ்லம் அண்ட் ஸ்கை ஸ்கிராப்பர். ஸ்லம்னா வந்து இந்த குப்பம்ல வாழ்றவங்கள ஸ்லம்னு சொல்லுவோம். அதே வந்து அப்பார்ட்மெண்ட்ல வாழ்றவங்கள ஸ்கை ஸ்கிராப்பர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கான்ட்ராஸ்டை உருவாக்குனாங்க. எம்பையர் ஸ்டேட் அண்ட் டிபெண்டன்ட் எக்ஸ்ப்ளாய்டட் காலனி. எம்பையர் ஸ்டேட்னா ஒரு ராஜா வந்து அந்த ஸ்டேட்டை வந்து ஆட்சி பண்றது எம்பையர் ஸ்டேட். அதே வந்து டிபெண்டன்ட் எக்ஸ்ப்ளாய்டட் காலனினா இப்போ ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா அந்த குரூப்பை அழிச்சிட்டு அதை டிபெண்ட் பண்ணி வாழ்ற இன்னொரு குரூப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இது வந்து உருவாச்சு. ராஜா ஆட்சி செய்யற ஒரு ஸ்டேட் இருக்கு அப்படின்னா காலனியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதை டிபெண்ட் பண்ணி வாழ்ற ஸ்டேட்டும் இருந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய கான்ட்ராஸ்டா வந்து உருவாகிருக்கு. எதனால அப்படின்னா இந்த கேபிட்டலிசம் அப்படின்றதுனால. கேபிட்டலிசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் எப்படி சொல்றது, ஒரு ஹெட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 பேர் ஒரு டியூஷன்ல படிக்கிறாங்க அப்படின்னா அந்த டியூஷன்ல நல்ல மார்க் எடுக்கிறவங்கள நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லீடரா போடுவோம் இல்லையா, அந்த லீடர் தான் வந்து கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லீடர் பண்ற ஹெட், அந்த லீடர் பண்ற ஆளுமை தான் நம்ம வந்து கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவோம். A striking feature of 19th century was that Europe emerged as the dominant power while Asia and Africa were colonized and exploited. இந்த மாதிரி இருந்ததுனால தான் என்னவாச்சு, 19th centuryல யூரோப் வந்து டாமினன்ட் பவர், அதாவது யூரோப்புன்றது லீடர் ஆயிடுச்சு. ஏஷியா ஆப்பிரிக்காலாம் என்ன ஆயிடுச்சு, ஒரு தனித்தனி குரூப்பா பிரிச்சு அதை வந்து அழிச்சும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. Within Europe, England held a pre-eminent position as a world leader of capitalism. யூரோப்புக்குள்ளே இங்கிலாந்துன்னு இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரி தான் என்னவா இருக்கு, லீடர் ஆஃப் கேபிட்டலிசமா வந்து அந்த பொசிஷன்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. An ever-growing demand for markets and raw materials made the capitalist powers race around the world for expanding their empire for exploitation. அதாவது இப்போ அந்த நாட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில இப்போ இங்கிலாந்து வந்து ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு, கேபிட்டலிசமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த நாட்டில் தேவையான இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக அதோட எம்பையரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போச்சு. மற்ற நாடுகளை தாக்க ஆரம்பிச்சு அந்த நாடுகளை கைப்பற்றி அவங்களோட பவரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறோம், ரைஸ் ஆஃப் மோனோபாலி கேபிட்டலிசம். மோனோபாலி கேபிட்டலிசம்னா என்ன, அதோட வளர்ச்சி, அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். மோனோபாலி கேபிட்டலிசம் அப்படின்றது இப்போ ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஆட்சி செஞ்சுட்டு அவங்க தான் லீடர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கிலாந்து இருக்காங்க அப்படின்னா, இங்கிலாந்து மட்டுமே என்ன பண்ணுது, ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சு அந்த நாடு வளர்ச்சி அடைய இன்னொரு நாட்டை கைப்பற்றி அந்த நாட்டையும் இதுவே ஆட்சி செஞ்சுட்டு, இது பத்தாதுன்னு வேற ஒரு நாட்டையும் கைப்பற்றி அந்த நாட்டையும் ஆட்சி செஞ்சு, அப்படி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கேபிட்டலிசமா இருக்கணும்ன்றது தான் மோனோபாலி கேபிட்டலிசம். அந்த மோனோபாலி கேபிட்டலிசம் எப்படி வளர்ந்தது அப்படின்னா, after 1870, the alliance of industry and finance seeking profits in markets for goods and capital, which was an essential characteristic of imperialism, became evident in the later half of 19th century. அதாவது 1870க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கவங்க வேற நாட்டில இருந்து கைப்பற்றும் போது அந்த இண்டஸ்ட்ரியை அதோட ஃபைனான்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்க்கும் போது ஒரு இம்பீரியலிசம் அப்படின்னு ஒன்று உருவாச்சு. இம்பீரியலிசம்னா கேபிட்டலிசம் இருக்கு இல்லையா, அந்த ஆட்சி செய்கிறது, அந்த லீடர்ஷிப்பாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற ஒன்று எல்லாத்தையும் வளர்ச்சி போட்டு ஒன்றாக்கி எல்லா ஊரில் இருக்கிற கேபிட்டலிசமையும் ஒன்றாக்கி வளர்ச்சி செஞ்சு ஆட்சி செய்கிறதுக்கு பேர் இம்பீரியலிசம். அதாவது கேபிட்டலிசம் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டியூஷன்ல நான் சொன்ன மாதிரி 4 பேர் அப்படின்னா அதில் ஒருத்தவங்க லீடராக இருக்காங்கன்னா அது கேபிட்டலிசம். அதே அந்த லீடர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற டியூஷன் சென்டர், இன்னொரு பக்கத்தில் இருக்கிற டியூஷன் சென்டர், அந்த பசங்களையும் குரூப்பாக ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் லீட்ரு அப்படின்றது தான் இம்பீரியலிசம். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1870க்கு அப்புறம் இண்டஸ்ட்ரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது எல்லாமே கூட்ஸு அப்புறம் கேபிட்டலுக்காக எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, இம்பீரியலிசமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 19th செஞ்சுரி, அதாவது 19th செஞ்சுரியோட பின் பாதியில் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. The old ideas of free trade collapsed. There were trusts in the USA and cartels in Germany. These powerful combines and corporations dominated governments. அதாவது நமக்கு நம்ம ஃப்ரீ ட்ரேட் எல்லாமே பண்ணதெல்லாம் கொலாப்ஸ் ஆகி என்ன ஆச்சு அப்படின்னா, யூஎஸ்ஏல ட்ரஸ்ட்டு அப்படின்றதையும் ஜெர்மனியில் கார்டல்ஸ் அப்படின்றதையும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கம்பைன் ஆகி கவர்மெண்ட்டை டாமினேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவர்மெண்ட்டை டாமினேட் பண்ணுறதுனா கவர்மெண்ட்டையே ஆட்சி செய்கிற அளவுக்கு இது எல்லாமே கம்பைன் பண்ணி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ட்ரஸ்ட்னா என்ன, கார்டல்ஸ்னா என்னன்னு தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. A trust is an industrial organization engaged in production or distribution of any commodity. The trust would possess adequate control over the supply and price of the commodity to its own advantage. இந்த ட்ரஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ ஒரு ஊரில் ஒரு 4-5 இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா, அந்த 4-5 இண்டஸ்ட்ரியோட ஆர்கனைசேஷன் அது எப்படி நடக்குது, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வெளியில் போயிருக்கு அப்படின்றதெல்லாம் கணக்கு வச்சு அதில் என்னென்ன சப்ளை பண்ணணும், அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணுறது முதற்கொண்டு எதுவாக இருக்குது, இந்த ட்ரஸ்ட்டாக இருக்குது. அதே கார்டல் அப்படின்னா என்னென்னா, an association based upon a contractual agreement between enterprises in the same field of business. The objective was to exercise a monopolistic influence on the market. இதுதான் என்னன்னா, கார்டல் அப்படின்றது ஒரு அக்ரிமெண்டல் கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட். அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அக்ரிமெண்ட் எழுதி யார் யாருக்கு நடுவுலனா என்டர்பிரைசஸ் இன் த சேம் ஃபீல்ட் ஆஃப் பிஸ்னஸ். இப்போது ஒரே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆனால் இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்தோன்னா சத்யா அந்த டார்லிங் 2 பேருமே என்ன ஹோம் அப்ளையன்சஸை சேல் பண்ணுறாங்க. இப்போ சத்யா ஒரு என்டர்பிரைசஸ் அப்படின்னா டார்லிங் ஒரு என்டர்பிரைசஸ். இவங்க 2 பேருக்கு நடுவில் கான்ட்ராக்ட் போட்டு
அதில் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி சேம் ஃபீல்ட்லேயே இருக்காங்க, அவங்க அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் கார்டல். ட்ரஸ்ட்னா எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கிறவங்க, அது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாலு இண்டஸ்ட்ரினா அந்த 4 இண்டஸ்ட்ரியுமே ஒன்றா சேர்ந்து ஒருத்தவங்க பொறுப்பை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அது ட்ரஸ்ட்டு. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். ஆனால் இது ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு என்னவா இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது வேர்ல்டு வார் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது, தூண்டலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு imperialism and its essential characteristics. Capitalism inevitably lead to imperialism. அந்த கேபிட்டலிசம் என்னவாகும், இம்பரலிசம். ஆனால் கேபிட்டலிசம்ல என்ன எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா அது இம்பரலிசம்னு பார்த்தோம். லெனினை பொறுத்த அளவுக்கு இம்பரலிசம்ன்றது ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். நம்ம கேபிட்டல் பண்ணுறதோட உச்சக்கட்ட நிலை தான் வந்து இம்பரலிசம் அப்படின்னு சொல்லி லெனின் சொல்லியிருக்காங்க. பிசைட்ஸ் பீயிங் எ மார்க்கெட் ஃபார் சர்ப்ளஸ் கூட்ஸ், காலனிஸ் சர்வ்ட் அனதர் பர்பஸ். லார்ஜ் ஸ்கேல் மாஸ் ப்ரொடக்ஷன் நீடட் வேஸ்ட் சப்ளைஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அதாவது இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு தேவையான கூட்ஸ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலனிஸ் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வந்து அதை சர்வ் பண்ணும்போது அனுப்பும்போது நமக்கு என்னன்னா அங்கே வந்து ரா மெட்டீரியல்ஸ் தேவை வந்து அதிகமாக இருக்குது இல்லையா? அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ரப்பர், ஆயில், நைட்ரேட், சுகர், காட்டன், tropical foodstuffs, minerals, etc. were raw materials which were necessary to monopoly capitalists everywhere. இப்போ இது எல்லாமே வந்து எல்லா கேபிட்டலிஸ்ட்க்கும் தேவைதான் இல்லையா? அப்படி தேவையா இருக்கும்போது the need to control the sources of raw materials inevitably led to imperialism. இப்போ வந்து நம்ம இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே தான் தேவை. பட் எல்லாத்துக்கும் தேவைன்றத அந்த நீட் எவ்வளோன்றத பொறுத்து அது எல்லாமே ஒரே ஆளை வந்து கைப்பற்றி நான் தான் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அப்படின்றத தான் வந்து இம்பரலிசமாக சேஞ்ச் ஆச்சு. ஸோ இம்பரலிசம் வாஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் காலனிஸ், இட் பிகம் அ டோட்டல் சிஸ்டம், the logic of which was total militarization and total war. imperialism அப்படின்றது அது ஒரு காலனிஸ் மட்டும் கிடையாது, அது எல்லா கேபிட்டலிஸ்ட் சேர்ந்து ஒரு பெரிய மிலிட்ரைசேஷன்னா என்ன, இப்போ வந்து ஒரு பெரிய மிலிட்ரி மாதிரி பண்ணி அதுக்கு ஹெட் நான் சொன்னதான் நீங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்றது தான் வந்து இம்பரலிசம். அந்த இம்பரலிசம்னால தான் இந்த டோட்டல் வாருக்கே வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம். நமக்கு சோஷியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸாக தான் இருக்குது. இதில் இதுதான் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஸ்டோரி. ஓகேவா? நம்ம ஸ்டோரி புரிஞ்சுக்கிட்டாலே கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளாம் வந்து ஆன்சரை எழுதிட்டோம் அப்படின்னா, ஸ்டோரியை புரிஞ்சு அதுக்கான ஆன்சரை எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த டாபிக் புரியல, இது நீங்கள் சொல்கிறது புரியல மேம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவேன், அதை வந்து மறுபடியும் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். எனக்கு தனியாக கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட தனியாகவே கேட்கலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து நம்ம நிறைய வீடியோ போடுறோம். ஓகேவா? சின்னதாக நம்ம கற்றுக்கிட்டாலே போதும். சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஒரே வீடியோவில் ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். இது ஜஸ்ட் ஸ்டோரி இல்லையா, கொஞ்சம் ஸ்டோரி கற்றுக்கிட்டாலே போதும். அப்புறம் மேம் எனக்கு தூக்கம் வருது மேம், 1 ஹவருக்கு மேலே நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னா தூக்கம் வருது மேம்ன்ட்டு சொல்லிடுவீங்க. அப்புறம் எல்லாருமே கமெண்ட்டில் தூக்கம் தான் வந்து கமெண்ட்டாக போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சோஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் டாப்பிக்காகவே போகலாம். வேறு எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு தேவை, எனக்கு சயின்ஸில் இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது உடனே நடத்துங்க மேம்
மேக்ஸில் இந்த சாப்டர் எனக்கு உடனே வந்து இந்த சம் வந்து நடத்துங்க மேம் அப்படின்னு சொன்னாலும் இன்ஸ்டன்ட் வீடியோ கூட வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட வந்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.